ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு ஜீவ பாவ எழுப்புதலில் ஊழியத்தின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் யாவரோடும் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பிதாவாகி தேவன் நமக்கு கொடுத்த ஒரு குமாரன் கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு மரித்தார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். மனுக்குலம் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும், மனுக்குலம் சாபத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். ஏதெனில் இடப்பட்ட சாபத்திலிருந்தும் உலகத்தில் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பாவத்திலிருந்தும் ஒவ்வொரு மனிதனும் பாவத்திலே பிறக்கிறான், பாவத்திலே தவழுகிறான், பாவத்திலே விழாவுகிறான் என்று அறிந்தபடியினால் தேவன் எப்படியாவது மனிதன் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக மனிதனுக்கு மனித ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்துவை நமக்காக பிதாவாகி தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறவர், திடப்படுத்துகிறவர், தைரியப்படுத்துகிறவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? பலப்படுத்துகிறவராகவும் திடப்படுத்துகிறவராகவும் தைரியப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய அன்பு இருக்கு பாருங்க, அளவிடவே முடியாது. தேவனுடைய அன்பை யாராலும் அளவிட முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது நீங்களும் ஞானம் யாரை நம்பணுமா? கர்த்தரை நம்ப வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற பொழுது ஸ்தோத்திரம். பாருங்க, 115ஆம் சங்கீதத்திலே 9வது வசனத்தில் அருமையாய் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ யாரை நம்பு? கர்த்தரை நம்பு. சங்கீதம் 115:9 ஈவதமாய் தாவீது சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு. இஸ்ரவேல் யார்? தேவனால் வேறுபிரிக்கப்பட்ட ஜனம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக யூத குலத்து மக்களை இஸ்ரவேல் என்று சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்றைக்கு மானிடனால் இந்த பூமியில் அவதரித்து மனுக்குலத்துக்காக ஜீவனை கொடுத்து மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ, இயேசு மனுக்குலத்துக்காக தன் சொந்த ரத்தத்தை சிந்தி மனிதனை மீட்க வேண்டும் என்பதற்காக இறங்கி வந்தாரோ, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அத்தனை பேர்களும் இஸ்ரவேல். அல்லேலூயா. அப்படி என்றால் இன்றைக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலருக்கு ஒப்பானவர்கள். அல்லேலூயா. அப்படி என்றால் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலருக்கு ஒப்பானவர்கள். அல்லேலூயா. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்கு ஒப்பாக அழைக்கப்படுகிறோம். இந்த வசனம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வைத்து பார்க்கிற பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு. இன்னைக்கு உங்களை என்னை பார்த்துதான் வேதம் சொல்லுகிறது, என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ கர்த்தரை நம்பு. மனுஷனை நம்பி ஏமாந்து போகாதே. மனுஷன் எப்பொழுதும் வாய்ச்சவடாதான் விடுவான். அல்லேலூயா. நீங்களும் சரி நானும் சரி, நம்ம எல்லாரும் யாரெல்லாம் நம்பணுமா? கர்த்தரை தான் நம்ப வேண்டும். கர்த்தரால மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும். அல்லேலூயா. யாரால தான் நம்மளை காப்பாற்ற முடியும்? கர்த்தரால தான். ஆபத்து காலத்திலே நெருக்கத்தின் காலத்திலே அவர் எனக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆபத்து காலத்திலே கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாராம்? கேடகமாய் இருக்கிறார். நெருக்கத்தின் காலத்திலே கர்த்தர் எனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். போராட்டத்தின் காலத்திலே எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நான் கட்டப்படுகிற காலத்திலே, கட்டப்பட்டிருக்கும் காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கட்ட அவிழ்க்கிறவராய் இருக்கிறார். நான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமக்கிற பொழுது என் பாடுகளையும் வியாதிகளையும் நோய்களையும் வருத்தத்தையும் வியாதிகளையும் நான் சுமக்கிற பொழுது ஒரு முகத்தை போல் சுமப்பேன் என்று சொன்னால் அந்த பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள்
இயேசு எனக்கு முறிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இங்கே உங்களுக்கும் எனக்கும் பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ யாரை நம்பு? கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்பு. இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். இயேசுவை விசுவாசிக்கிற தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். அவர் உங்கள் பிரச்சனையில் அவர் உங்களை விடுவிக்க முடியும். அவர் உங்கள் போராட்டத்தில் உங்களை அவர் விடுவிக்க முடியும். உங்கள் போராட்டத்தில், பிரச்சனையிலும், பாடுகளிலும் உங்களை அவர் தப்புவிக்க முடியும். அல்லேலூயா. எந்த கஷ்டமானாலும் அவர் தப்புவிக்க வந்தவர். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டான். அல்லேலூயா. உலகத்தையும் உலகத்தை காரியங்களை நம்பி வெட்கப்பட்டதும் அவமானப்பட்டதும் தான் அநேகம். ஆனால் கர்த்தரை நம்பினவர்களோ ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. கர்த்தரை நம்பினவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. எத்தனை கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்விதமான வியாதியா இருந்தாலும் சரி, எவ்விதமான நெருக்கடியா இருந்தாலும் சரி, எவ்விதமான போராட்டமா இருந்தாலும் சரி, இயேசு உங்களை விடுவிக்க வல்லவர். அவரை நீங்கள் நம்பினால், இயேசுவை நீங்கள் நம்பினால், பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் நம்பினால், பிதாவாகிய தேவனை நீங்கள் நம்பினால், கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவர். அவர் நம்மை விடுவிக்கிறவர். அவர் உங்களை தப்புவிக்கிறவர். உண்ண உணவு கொடுத்து, தங்க இடம் கொடுத்து, ஒருத்த உடை கொடுத்து, சரீரத்துக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து, இரவிலே நல்ல தூக்கத்தை கொடுத்து, பகலை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் இரவிலே இன்பமான தூக்கத்தை கொடுக்கிறவர். பகலிலே வெயிலாகியும் இரவிலே நிலவாகியும் உங்களை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியும். எவ்வளவோ இன்றைக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு காக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி எங்கவனாலும் பயணிக்கலாம். அதான் ஆண்டவர் சொன்னார். வேதம் அழகாய் சான்றளிக்கிறது. 121 சங்கீதத்தில் அதே தாவீது சொல்லுகிறார், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தரை நம்பி எங்கனாலும் பிரயாணப்படுங்க. கர்த்தரை நம்பி எதவனாலும் செய்யுங்க. கர்த்தரை நம்பி எதவனாலும் தொடங்குங்க. அது ஜெயமாய் முடியும். அல்லேலூயா. அது வெற்றி அடைய முடியும். கர்த்தரை நம்பி ஒரு காரியத்தில் இறங்கினால் வெற்றி அடைய முடியும். மனுஷனை நம்பி இறங்கணும் அப்படின்னா சில நேரங்களிலே, இன்னும் சொல்ல போனா அநேக நேரங்களிலே நாம தோல்வியை தான் சந்திக்க முடியும். ஆனால் கர்த்தரை நம்பினால் தோல்வியை சந்திக்க முடியாது, வெற்றி அடைய முடியும், ஜெயத்தை பெற முடியும். ஏனென்றால் ஜெயமோ கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வராது. எங்கிருந்து வரும்? கர்த்தரிடத்தில் இருந்து தான் வரும். அல்லேலூயா. வானத்துக்கும் பூமிக்கும் மேலான சகல அதிகாரமுடைய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்தான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடியும். அல்லேலூயா. தேவன் பெரியவர், தேவன் அதிசயமானவர், தேவன் ஆச்சரியமானவர். இஸ்ரவேலே, இஸ்ரவேலுக்கு ஒப்பான என் சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தரை நம்பு. அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உங்கள் குடும்பத்தை கைவிட மாட்டார். அவர் உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். அவர் உங்கள் உறவுகளை கைவிடவே மாட்டார். மருந்துகள் கைவிடலாம், மருத்துவர்கள் கைவிடலாம், உலகம் கைவிடலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. யார வேணாலும் நம்புறீங்களோ இல்லையோ, இயேசுவை ஆணித்தரமாய் நம்புங்க. அல்லேலூயா. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் அவரை நம்பி நின்று வாருங்கள், அவரை நம்பி சென்று வாருங்கள், நீங்கள் வென்று விடுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அடிக்கடி நான் அதான் சொல்லுவேன், அறிவியல் தோற்றுவிடும், ஆன்மீகம் ஒரு நாள் தோற்றுவிடாது. அல்லேலூயா. தேவ
பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து எப்போது கர்த்தரை நம்பணுங்க. கர்த்தரை வலுவாய் நம்ப வேண்டும். இன்றைக்கு அப்படின்னா நாளைக்கு எனக்கு நடத்தி தருவார். எவ்வளவு பிரச்சனையா இருக்கட்டும், கர்த்தரை நம்பி காத்திருந்து பாருங்க. கர்த்தரை நம்பி இருங்க. பிரச்சனைக்கு முடிவு இருக்கு, போராட்டத்துக்கு முடிவு இருக்கு, வியாதிக்கு முடிவு இருக்கு, உங்கள் வருத்தத்துக்கு முடிவு இருக்கு, உங்கள் துக்கத்துக்கு முடிவு இருக்கு, உங்க கடன் பிரச்சனைக்கு முடிவு இருக்கு. அல்லேலூயா. ஏனென்றால் அதே சங்கீதம் தான் நீதிமொழியில வாசிக்கிற பொழுது சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. அவருடைய மகன் சாலமோன் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்தார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை என்ன செய்யாதான்? வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க வேண்டும் என்றால், நிச்சயமாய் உங்களுக்கு முடிவு வர வேண்டும் என்றால், நீங்கள் யாரை நம்பணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும். கர்த்தரையே நம்ப வேண்டும். கர்த்தரையே தெய்வமாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்புங்க. என்ன ரூபத்துல நீங்க கண்ணீர் வடிச்சாலும் சரி, உங்க கண்ணீரை அவர் துடைப்பார். அல்லேலூயா. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். உங்க வேதனையை கர்த்தர் சீக்கிரம் மாற்றி விடுவார். தான் பார்க்கிறோம்ல, பாடினோம்ல, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. எல்லா உபத்திரவமும் சீக்கிரம் நீங்கிடுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிற பொழுது யாராயிருந்தாலும் இயேசுவை நம்பினால், இயேசுவை விசுவாசித்தால், இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை நம்புகிற பொழுது அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், ஆச்சரியமான காரியங்கள் வெளிப்படும், பலத்த கிரியைகளை அவர் செய்வார். நிச்சயமாய் நிச்சயமாய் நாங்களும் அவரை தான் நம்பி காத்திருக்கோம். ஒரு நாள் இந்த இடமெல்லாம் நிரம்பி வழி. அல்லேலூயா. நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குவாருங்க. எந்த தீங்கு நம்மை துக்கப்படுத்தார். யாபேசு என்ற ஒரு பக்தன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான், தேவனை நோக்கி வேண்டுதல் பண்ணினான். என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும் ஐயா என்று சொன்ன பொழுது தேவன் நம்முடைய வேண்டுதலை கேட்டு அப்படியே அருள் செய்தார் என்று வாசிக்கிறோமே. என் அன்பு தேவை பிள்ளைகளே, யாபேசை போல உங்க வாழ்க்கையிலே வேண்டுதல் இருக்குமானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். உங்க எல்லைகளை விரிவாக்குவார். நாங்கள் நம்புகிறோம், எங்கள் ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் நிச்சயமாய் விரிவாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தீங்கு, எந்த தீங்கும் நம்மளை துக்கப்படுத்த முடியாது. ஒருவேளை இன்றைக்கு துக்கமாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு வேதனையாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், இது நிரந்தரம் அல்ல, இது தற்காலிகமானது. இதற்கு முடிவு இருக்கு, இதற்கு தீர்வு இருக்கு. ஏனென்றால் இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு எப்படிப்பட்டவரா? துணையுமானவர். அந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு, அவரே உங்களுக்கு துணையும், அவரே உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறவர், இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர், ஏன் உங்களை என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பதுதான் பிரியம், சபிக்கிறது அல்ல. யார் உங்களை சபிச்சாலும் கவலைப்படாதீங்க, எந்த சாபமும் பலிக்காது. அல்லேலூயா. காரணம் இல்லாமல் இடப்பட்டுகிற எந்த சாபமும் எவரால் சபிக்கப்பட்டாலும்
சரி, அந்த சாபம் பலிக்காது. ஐயோ என்னை சபித்து விட்டாரே, ஐயோ என்னை சபித்து விட்டார்களே என்று கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். எந்த சாபமும் பலிக்காது. ஏனென்றால் என்னாகும் புஸ்தகத்திலே பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், என் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய நல்ல தெய்வம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. யாரு தேசத்துல பெறப்பட்டு வந்தாலும் சரி, எந்த வகையில் எந்த ரூபத்துல சாபம் வந்தாலும் சரி, அது உங்களை சேவப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதித்தவர், இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதித்தவர், உங்கள் குடும்பத்தையும் எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தைரியமா சொல்றேன் கேளுங்க, அவர் நம்மளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவர் எப்பொழுது ஆசீர்வதிப்பார் என்றால் உண்மையாய் இருக்க வேண்டும், உத்தமமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், நேர்மையாய் இருக்க வேண்டும், பயத்தோடு இருக்க வேண்டும், பக்தியோடு இருக்க வேண்டும், தேவனை முழு மனதோடு தேட வேண்டும். அப்பொழுது ஆசீர்வாதத்துக்கு தடையே இருக்காது. அல்லேலூயா. இதையெல்லாம் கட்டாயம் செய்ய வேண்டும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம், மாறாத பிரமாணம். உண்மையாய் இருப்பது மாறாத பிரமாணம், உத்தமமாய் இருப்பது மாறாத பிரமாணம், பரிசுத்தமாய் இருப்பது மாறாத பிரமாணம், நேர்மையாய் இருப்பது மாறாத பிரமாணம், பொய் பேசாமல் இருப்பது மாறாத பிரமாணம் என்று சொல்லி இப்படி மாறாத பிரமாணத்துக்கு பட்டியல் இருக்கிறது. சூரியனும் சந்திரனும் எப்படி மாறாத பிரமாணத்திலே தேவனுடைய கட்டளைக்கு இணங்க செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதோ, சமுத்திரத்துக்கு ஒரு எல்லையை கட்டளையிட்டு அது அதை மீறாமல் மாறாத பிரமாணத்திலே தேவன் கொடுத்த பிரமாணத்திலே நிற்கிறதோ, அதே போல் தேவன் நமக்கு ஒரு மாறாத பிரமாணங்களை கொடுத்து வைத்திருக்கிறார். பொய் சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாதுதான். கொஞ்சம் சொல்லி கொடுவேன், நேரத்துக்கு சொல்லி கொடுவேன் எடுபடாது. அல்லேலூயா. பொய் சொல்லக்கூடாதுன்னா கூடாதுதாங்க. மாறாத பிரமாணம் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நேர்மையா இருக்கணும்னா நேர்மையா தான் இருக்கணும், உண்மையா இருக்கணும்னா உண்மையா தான் இருக்கணும். இதுதான் பிரமாணம். நேரத்துக்கு நேரம் மாறக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும், இயேசுவை நம்ப வேண்டும். தேவைக்கு மட்டும் ஆண்டவர் பிடிக்க கூடாது. எப்போதும் எனக்கு ஆண்டவர் வேண்டும், எல்லா கட்டத்திலும் எனக்கு ஆண்டவர் வேண்டும், எல்லா நேரத்திலும் எனக்கு ஆண்டவர் வேண்டும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில நான் அழுதாலும் சரி, நான் சிரித்தாலும் சரி, என் அழுகையிலும் இயேசு என்னோடு கூட இருக்க வேண்டும், என் சிரிப்பிலும் என் இயேசு என்னோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் நம்பிக்கை அவரே. அல்லேலூயா. அதான் பக்தன் பாடுகிறார், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நான் உம்மைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் நம்பிக்கை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் நம்புகிறது கர்த்தரால் வரும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் சொல்லுவேன், நான் எதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறோனோ அதெல்லாம் என் கர்த்தரால எனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. என் ஊழியத்திலே குடும்பத்துடைய பெருக்கத்தை தருவார் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். அது என் கர்த்தரால் எனக்கு கிடைக்கும். ஊழியத்திலே உயர்வு, ஊழியத்திலே மேன்மை, ஊழியத்திலே ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். நான் நம்புகிறது என் கர்த்தரால் வரும். அவரே எனக்கு துணையானவர், அவரே
அல்லேலூயா. நம்மளை கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். கர்த்தரை மட்டும் நம்புங்க. உங்க வாழ்க்கை எங்கேயோ ஆசீர்வதிக்கப்படும். உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா, உங்க பிள்ளைகளுக்கு எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தரை நம்ப சொல்லுங்கள். நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், என் பிள்ளைகளை நல்ல வாழ வைப்பார் கர்த்தர் என்று நம்புங்கள். அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்யாதான், வீண் போகவே போகாது. கர்த்தரே நம்புங்கள். அவரே உங்களுக்கு துணையானவர், அவரே உங்களுக்கு கேடகமானவர். எந்த ஆபத்துக்கும் பயப்படாதவர், எந்த கலக்கமும் வேண்டாம், எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். இயேசுவை சார்ந்த நம்புங்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அடிக்கடி நீங்க சொல்லி பழகணும், நான் நம்புகிறது என் கர்த்தரால் வரும். எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் பயப்படாது. அல்லேலூயா. திடீர்னு ஆண்டவர் வானத்தை திறந்து கொட்டிடுவார். அல்லேலூயா. அந்த காலத்துல ஒரு பழமொழி சொன்னாங்க, பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுப்பார் அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. ஒரு நாள் உங்க கூரையை பிச்சுட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவார். அல்லேலூயா. நிச்சயமாய் கொடுப்பாருங்க. நம்புங்க. அல்லேலூயா. ஆமா, 15 லட்சம் இருக்கட்டும், 20 லட்சம் கடன் இருக்கட்டும், 20 லட்சம் ரூபாய் கடன் அடைக்கிறதுக்கு 25 லட்சம் ரூபாய் தருவார். 25 லட்சம் கடன் இருந்தா 30 லட்சம் தருவார். 30 லட்சம் கடன் இருந்தா 40 லட்சம் தருவார். 40 லட்சம் கடன் இருந்தா 50 லட்சம் தருவார். ஏனென்றால் என் ஆண்டவர் நீதி எடுக்க வைக்கிறார். அல்லேலூயா. 5 அப்பங்களை 2 மீன்களையும் 5000 பேர்களுக்கு போஷிக்க வைத்து 12 குடங்களையும் நீதி எடுக்க வைத்தவர். காரணம், என் தேவனை நம்பி கொடுத்தார்கள், அவர் நீதி எடுக்க வைத்தார். என் தேவனை நம்பினார்கள், 5000 புருஷர்கள் போஷித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நம்புங்க, வீடு கட்ட முடியும். அல்லேலூயா. நாங்களும் நம்பிட்டு தான் இருக்கோம், கர்த்தருக்கு வீடு தருவாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தருவாருங்க. எப்பவாவது தந்தை தீர்வார். நம்பிக்கை வீண் போகாதுட்டாங்கல்ல. அல்லேலூயா. அப்ப வீடு தருவார் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தா வீடு தருவார். கார் தருவார், நம்மளும் கார் தருவார். பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் இந்த காலத்துல கல்யாணம் நடக்கும்னா நடக்கும், நம்பணும். அல்லேலூயா. பணம் இல்ல, பொருள் இல்லைன்னு வருத்தமே படாதுங்க. ஒண்ணுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, இயேசு இருக்கிறார், நடக்கும். அல்லேலூயா. எங்களை நடத்தினவர் உங்களை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தமாகிய கர்த்தராகிய இயேசுவை நம்ப வேண்டும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது என்று சொன்ன என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்ப வேண்டும். அல்லேலூயா. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. அவரே உங்களுக்கு துணையும், அவரே உங்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். அவரை நம்புங்கள். அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். நீங்க எந்த வகையில, எந்த சூழ்நிலை கண்ணீர்ல இருந்தாலும் சரி, கவலையில இருந்தாலும் சரி, உங்க கண்ணீரை துடைப்பார், உங்கள் வருத்தத்தை மாற்றுவார், உங்க பிரச்சனைகளை தீர்ப்பார், உங்களுக்கு விடிவு காலம் உண்டு, உங்களுக்கு பதிலை தருவார். அவரை நம்புங்க. அவரை நம்புங்க. அவர் உங்களுக்கு பதில் தருவார். அவரை நம்புங்க. உங்களை தேடி வரும். அவரை நம்புங்க. நீங்க இழந்து போனதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அவரை நம்பினால் நீங்க பயந்த காரியத்தில் கர்த்தர் நல்ல செயலை, நல்ல முடிவுகளை தருவார். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை நம்புங்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. அவரே உனக்கு துணை, அவரே உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறது என்று சொல்ல வசனத்தின்படி என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை நம்பினால், உங்கள் குடும்பம் கர்த்தரை நம்பினால், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களுக்கு துணையாய் இருப்பார். அவர் உங்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பார். அவர் உங்களுக்கு கேடகமாய் இருப்பார். அவரே உங்களுக்கு
அல்லேலூயா. உங்களுக்கு நீதி கிடைக்கும். அவர் உங்களுக்காக வழக்காடுவார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக பரிந்து பேசுவார். கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்புங்கள். அல்லேலூயா. கர்த்தரை நம்பின பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். கர்த்தரே நீங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் மாத்திரம்தான் நம்மை வழி நடத்த முடியும். ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் அவரை நம்பி காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அப்படி எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடுவோமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலே ஆண்டவரே, சங்கீதம் 115:9 படி, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணையும் அவரே உனக்கு கேடகமாய் இருக்கிற இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த சத்தியத்தை பார்க்கிற, இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர் எப்பொழுதும் அவர்கள் எல்லோரும் உண்மையே நம்பி காத்திருக்க, நம்பிக்கைக்குரிய இடத்தில் நிற்க நீர் உதவி செய்வீராக. பதட்டங்களை நீக்கி போடும், பயத்தை எடுத்து போடும், கலக்கங்களை நீக்கி போடும். வியாதிகள் குணமாகட்டும், நோய்கள் குணமாகட்டும், கடனிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. பில்லி சூனியத்தினாலும், மாந்திரீகத்தினாலும், சேவனையினாலும், ஏவலினாலும் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் கட்ட அவிழ்க்கப்பட ஆண்டவர் உதவி செய்வீராக. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கட்டுகளை அவிழ்த்து விடுவீராக. அவர்கள் மீது சுமத்தப்பட்ட பழி என்ற நுகத்தை கர்த்தர் முறித்து விடுவீராக. கர்த்தாவே, விடுதலை கொடுப்பீராக. பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை காண செய்ய ஆண்டவரே. திருமணங்கள் நடக்கட்டும், குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கட்டும், அதற்குரிய தடைகள் முறியடிக்கப்படட்டும் ஐயா. வீடுகளை கட்டி குடியேறட்டும், தடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்களை, தடைகளை நீக்கி கட்டி எழுப்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே, இழந்து போன ஆசீர்வாதத்தை மீட்டுக் கொடுப்பீராக. பயந்து கொண்டிருக்கிற காரியத்திலே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல பதில் கிடைக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகள், உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கட்டும். ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, ஆசீர்வாதம் பெருகப்படும், விடுவியும் காத்துவிடும். உடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிரிந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நன்மைகள் உண்டாகட்டும். ஏற்ற காலத்தில் அதன் காலத்துக்கேற்ற பலன் கிடைக்கட்டும் ஐயா. வருமானம் கிடைக்கட்டும், தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும், வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, வியாதிகள் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் குணமாகட்டும். ஆபரேஷன் நடக்கக்கூடாது. இலவசமாய் சுகம் கொடுப்பீராக. மருந்து மாத்திரையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. ஓ அப்பா, ஒவ்வொரு உறுப்புகளும் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். இருதயம் வாழட்டும், நுரையீரல் வாழட்டும், கணையங்கள் வாழட்டும், சிறுநீரகம் வாழட்டும் இயேசுவின் நாமத்தில். நரம்பு மண்டலங்களும், எலும்பு மண்டலங்களும், இரத்த நாளங்களும், மூளை நரம்புகளும் இயேசுவின் நாமத்தினால் நன்றாய் செயல்படுவதாக. தாவே, நமக்கு நன்றி. பக்கவாதத்தினாலே மனநிலையை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் சுகம் வரட்டும், விடுதலை வரட்டும். ஆண்டவரே, இன்னும் என்னென்ன வேதனைகளோடு, வலிகளோடு முடங்கி கிடக்கிறார்களோ, வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள், முடங்கி கிடக்கிறவர்களை கர்த்தர் சுகமாக்கி செயல்பட செய்வீராக, நடமாட செய்வீராக. ஆண்டவரே, வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக, வருமானத்தை கொடுப்பீராக, வரவேண்டிய பணங்கள் வரட்டும். ஆண்டவரே அப்பா, நல்ல வேலை கிடைக்கட்டும், ப்ரமோஷன் கிடைக்கட்டும், இடமாறுதல் கிடைக்கட்டும். ஆண்டவரே, ஓரி காபாலபா, ஆண்டவரே, எல்லா கடனை அடைப்பதற்கு வானம் திறக்கப்படட்டும். வானத்தின் பொக்கிஷத்தை திறந்து கொடுப்பீராக. ஆண்டவரே, உதவி செய்யும். திருமணங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, வீடுகள் கட்டி குடியேறட்டும். இடங்களை இடங்களை வாங்கட்டும். வீடு வாசலை கட்டி குடியேறட்டும். ஆண்டவரே, இழந்தவைகளை எல்லாம் பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவரே, பயந்த காரியத்திலே பயத்தை நீக்கி சமாதானத்தை கொடுப்பீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக, நிம்மதியை கொடுப்பீராக. கர்த்தாவே, உம்முடைய மக்களை, உம்மை நம்பி இருக்கிற மக்களை நீர் ஆசீர்வதியும். ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதித்தவர், இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதித்தவர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஊழியங்கள், ஊழியக்காரர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவர், ஊழியக்காரருடைய பாதுகாப்பை விரும்புகிறவர், ஊழியக்காரர்களுக்கும் ஊழியர்களுக்கும் பத்துடைய
பிதாவே, இடங்கள் வாங்கி சபைகளை கட்டட்டும், தடைகள் முறியடிக்கப்படட்டும், எதிர்ப்புகள் முறியடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேசத்திற்கு செழிப்பை தாரும், விவசாயிகளை ஆசீர்வதியும், வெள்ளாமைகளை ஆசீர்வதியும், விவசாய மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஏழை எளிய ஜனங்களை ஆசீர்வதியும், விதவைகளையும் திக்கத்தவர்களையும் கைவிடப்பட்டவர்களையும் கர்த்தர் விசாரிப்பீராக. ஆண்டவரே நன்மை செய்யும், தேவன் பெரிய காரியங்களை உண்மையே நம்பி இருக்கிறோம். நாங்கள் நம்புகிறது உம்மால் எங்களுக்கு கிடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும்